ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு அப்புறம் வந்து என்னென்ன வேகன்சி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது வெளியாக இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5% வெயிட் பண்ணிட்டு மாணவர்களுக்கு எந்த சீட்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். குறிப்பாக வந்து சிஇஜி கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்லாம் வந்து சீட்ஸ் எதுவும் இல்லை. ஒரு சில எஸ்சி எஸ்டி பிரிவில் மட்டுமே வந்து ஒரு சில கோர்சஸுக்கு மட்டும் சீட்ஸ் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சீட்ஸ் வந்து கிடையாது. ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நிறையா காலேஜில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஆனாலும் இதுவுமே டயர் 1 இன்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சீட்டில் தான் வந்து இப்போ வந்து பேலன்ஸ் இருக்குது. ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் பெருசாக சீட்ஸ் வந்து இல்லை. ஆஃப் கேம்பஸ்லாம் எந்த சீட்டுமே இல்லை. ஒரு சில கோர்சஸில் மட்டும் வந்து அந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் சீட்ஸ் இருக்குது. பெருசாக வந்து எதுவுமே சொல்ல முடியாது. சென்னையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீட்ஸில் ஏஏடிஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நிறைய சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து டயர் 1 இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி காலேஜ் தான். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிரிவில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனில் பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ராஜலட்சுமியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கலில் பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது. டெக்னாலஜியில் எஸ்சியில் ஒரு சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிசியில் ஒரு சீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமியில் 7.5ல் கிடைக்கக்கூடிய சீட்டு. இதே இன்ஜினியரிங் காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பெருசாக சீட்ஸ் இல்லை. பிசிஎம், எஸ்சி எஸ்டிலாம் வந்து ஒரு சில சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காஞ்சிபுரம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சீட்ஸ் வந்து இல்லை. ஒரு மெக்கானிக்கல் சிவில் இதுலாம் தான் வந்து ஒரு சில சீட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் சீட் இருக்குது. பயோடெக்னாலஜியில் சீட் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எஸ்சி பிரிவுலையும் பிசிஎம் பிரிவுலையும் சீட்ஸ் இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எதுலேயுமே சீட் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் வந்து எஸ்சிஏ பிரிவில் ஒரு சீட் இருக்குது. மற்றபடி வந்து சீட்ஸில் வந்து எதுவுமே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது. தாய்ராமில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதிலெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து டயர் 2 இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி ஆர்இசி மாதிரி தான். இதுவும் வந்து ஓரளவுக்கு ஓகேவான காலேஜ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் மட்டும் சீட் இருக்குது. மற்ற சீட்ஸ்லாம் வந்து இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஏ அண்ட் மிஷின் லேர்னிங்லாம் வந்து சீட்ஸ் கிடையாது. ஏஏடிஎஸ்லேயும் வந்து சீட் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பிசிஎம்மில் ஒரு சீட்டும் எஸ்சியில் ஒரு சீட்டும் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇயில் வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸில் தான் வந்து நமக்கு சீட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பிசியில் ஒரு சீட் இருக்குது. ஏஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலாம் வந்து எந்த இதுலையுமே சீட்ஸ் இல்லை. ஏதோ ஒரு இதில் எஸ்சியில் வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் வந்து பெருசாக சீட்ஸ் இல்லை. சிஐடி, அடுத்தது சிஐடிலேயும் வந்து பெருசாக வந்து சீட்ஸ் எதுவுமே இல்லை. இது அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது. இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் காலேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதே மாதிரி சண்முகா இதெல்லாம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸில் ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பெருசாக ஃபில் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து டயர் 2 இன்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பெஸ்ட்டு காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கோயம்புத்தூரில் விஎஸ்பி காலேஜ்லாம் வந்து சீட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சீட்ஸ் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து பெருசாக வந்து இல்லை. அதனால் வந்து இங்கே வந்து சீட்ஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா 7.5% சீட்ஸே வந்து இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயந்தான். நெக்ஸ்ட்டு கேஎஸ்ஆர்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி குமாரசாமிலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டயர் 1 இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ டயர் 2 அதுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு செங்குந்தர் பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் தான். அதே மாதிரி சோனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல இந்த சீட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோனாவில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்லாம் வந்து நமக்கு சீட்ஸ் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், சிவில் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி கரூரில் இருக்கிற விஎஸ்பியும் பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. கரூர் விஎஸ்பியில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பிக்கையை வந்து பொய்யாக்கியிருக்காங்க. ஸோ விஎஸ்பி வந்து யாருமே வந்து அதிகமாக விரும்பலை. நிறையா வந்து சீட்ஸ் வந்து இன்னமும் இருந்துகிட்ருக்கு.
நெக்ஸ்ட்டு பண்ணாரியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசிலாம் வந்து பெரிய சீட்ஸ்லாம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் சீட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கலில் சீட் இருக்குது. அங்கே சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. அதே மாதிரி மற்ற எஸ்சி எஸ்டி பிரிவுலாம் வந்து சீட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் டாக்டர் மகாலிங்கம்லேயும் ஸோ ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ, மிஷின் லேர்னிங் இதிலெலாம் வந்து சீட்ஸ் வந்து கிடையாது. ஈரோடு செங்குந்தூர்லேயும் அதே மாதிரி தான் ஒரு சில இதில் வந்து சீட்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்லேயே கூட நமக்கு சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டேக் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால அங்கெல்லாம் வந்து சீட்ஸ் ஒன்றும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இது வந்து Tier 2 இன்ஸ்டியூஷனுக்கு அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதனால் வந்து இதையெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். பட் ஃபீஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஹிந்துஸ்தான், ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹிந்துஸ்தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து Tier 1 இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Tier 2 இன்ஸ்டியூஷன் தான் வந்து போகணும். அதே மாதிரி கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஓசிலாம் வந்து நிறையா சீட்ஸ் வந்து போயிடுச்சு. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அடுத்து சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து இன்னமும் சீட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அடுத்து கொங்கும் அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து ஓசிலேருந்தே சீட்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசிக்கு சீட் இல்லை. பட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5% உண்டானது. அதே மாதிரி குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சீட் வந்து ஏரோனட்டிக்கலில் பிசிஎம்க்கு ஒன்று இருக்குது, பயோடெக்னாலஜியில் எஸ்சிக்கு ஒன்று இருக்குது, ட்ரிபிள்இக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏக்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீகிருஷ்ணா குனியமுத்தூரில் இருக்கிற கேம்பஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருசாக சீட் இல்லை. சிவில் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் வந்து ஒரு சீட் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸில் வந்து சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசிஎம்மில் ஒரு சீட்டும், எஸ்சியில் ஒரு சீட்டும், எஸ்சிஏல ஒரு சீட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வந்து இன்னும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சீட்ஸ் இல்லை. இந்த பயோமெடிக்கல், சிவில் இதிலெல்லாம் தான் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வெள்ளாளர், ஸோ ஈரோடில் இருக்க ஒரு காலேஜ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எல்லாமே வந்து மூவ் ஆகலை. நிறையா சீட்ஸ் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கூட எடுக்கலாம். அடுத்து எஸ்ஆர்ஐடி, ஸ்ரீராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுலேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து Tier 2 இன்ஸ்டியூஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீசக்தி, இது எல்என்டி பைபாஸில் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா சீட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அதை கூட வந்து விருப்பம் இருந்துன்னா எடுக்கலாம். டாக்டர் என்ஜிபியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கோர்சஸில் வந்து சீட்ஸ் இருந்துகிட்ருக்கு. பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிறதே 30 சீட்டு தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, இசிஇ இதில் அதுலேயே வந்து ஒரு சீட்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது வந்து கேபிஆர் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சீட்ஸ் இல்லை. அதே மாதிரி ஸ்ரீ ஈஸ்வர்லேயும் வந்து சீட்ஸ் கிடையாது. ஸோ ஸ்ரீ ஈஸ்வரில் ஏதோ 1-2 வந்து பிசிஎம்முக்கும் எஸ்சிக்கு மட்டும் தான் சீட்ஸ் இருக்குது. மற்றபடி சீட்ஸ் வந்து கிடையாது. கலைஞர் கருணாநிதியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து சீட்ஸ் இருக்குது. அங்கே மெக்கானிக்கலில் ஒரு சீட் இருக்குது. சிவிலெலாம் வந்து சிவில் அப்படிங்கிற கோர்ஸே இல்லை, அக்ரிகல்ச்சர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேபிஆர் பொறுத்த வரைக்கும் அந்த பிசிஎம்லேயும் எஸ்சி எஸ்சிலாம் சீட்ஸ் இருக்குது. இதே சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஓசிலேயே வந்து சீட் இருக்குது. ஸோ நீங்கள் கேபிஆரில் படிக்கணும் அப்படின்னா, ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா 7.5% போகணும் அப்படின்னா நீங்கள் சிவில் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா காலேஜஸுமே வந்து ஓரளவுக்கு சூப்பர் அப்படிங்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டோம். ஸோ அங்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் சீட்ஸ் இருந்துருக்கு. நீங்கள் வந்து அங்கே கூட ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் இந்த வேகன்சி பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு எந்தெந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நிறையா கொடுங்க. 7.5% கொடுக்குறவங்க ஜென்ரல்லையும் வந்து கொடுங்க. ஸோ ஏன்னா வந்து இதை விட நல்ல காலேஜ் அங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. அப்படி